தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை அருகே இருக்கக்கூடிய பட்டியில் நாளை நடைபெற இருக்கிறது. இந்நிலையில உள்ளே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநாட்டுக்கு உள்ளே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேலரிகளில் தனித்தனியாக காவல்துறையினுடைய பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக அதில் 1.5 லட்சம் பேர் அமரக்கூடிய அளவிற்கு அந்த மாநாட்டு திட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 60 கேலரிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மேடையின் இடதுபுறம் 30 கேலரிகளும் வலதுபுறம் 30 கேலரிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை பிரிப்பதற்கு நடுவாக செல்லக்கூடிய அந்த ரேம்ப் பகுதியும் இருக்கிறது. இருப்பினும் இந்த ஒவ்வொரு கேலரியிலும் வரக்கூடிய நபர்கள் அடுத்தடுத்த கேலரிக்கு முன்னேறாமல் இருப்பதற்காகவும் ஒரே இடத்தில் அதிக அளவு விரிவாக மக்கள் கூடாமல் இருப்பதை தடுப்பதற்காகவும் ஒவ்வொரு கேலரியிலும் 5 காவலர்கள் பணியில் இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. காவல்துறையினுடைய 5 பேர் அங்கே இருப்பார்கள். மேலும் 6 கேலரிகளுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் என்கின்ற விதத்தில் இன்சார்ஜ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். மொத்தமாக 300 காவலர்கள் 60 கேலரிகளிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பார்கள். மொத்தமாக 10 இன்ஸ்பெக்டர்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த கேலரிகளுடைய மேற்பார்வையிலே இருப்பார்கள். அவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் தொடர்ச்சியாக அந்த கேலரிகளில் வரக்கூடியவர்கள் அடுத்தடுத்த கேலரிகளுக்கு முன்னிற்கு செல்லாமல் இருக்கவும் ஒரே குறிப்பிட்ட இடத்தில் அதிக அளவிலான பிரிவுகளில் மக்கள் சென்று சேராமல் இருப்பதற்காகவும் இந்த பாதுகாப்பு ஏற்பட்டிருக்கிறார்கள். மாநாட்டு திடலுக்குள் மட்டும் கேலரியில் அமர்ந்து பார்க்கக்கூடிய பகுதியில் மட்டும் 910 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.